இருப்பதை பகிர்வோம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். லூக்கா 16:23. பரிசேயர்களுக்கு செல்வம் மீதான ஆசையானது மிகவும் அதிகமாக இருந்ததால் அவர்களின் ஆன்மீகத்திலும் அன்றாட செயல்பாடுகளிலும் அதற்கு அதிகம் இடம் தந்தனர். இதனை மனதிற்கொண்டு இயேசு இந்த உவமையை கூறுகிறார். முக்கியமாக தன்னை பின்பற்றுகின்றவர்கள் செல்வம்தான் எல்லாம் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் என்பதற்காகவும் செல்வம் பற்றிய உண்மைகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகவும் இயேசு இந்த உவமையை கூறுகின்றார். செல்வத்தை மட்டுமே நேசித்து அதுதான் எல்லாம் என்ற எண்ணத்தில் தேவையில் இருப்பவருக்கு அதனை பகிர்ந்து வாழாத அனைவரும் இந்த உவமையில் சொல்லப்படும் செல்வந்தனை போன்றவர்களே. எனவே செல்வம் மீது பற்று கொண்டவர்கள் நிலைவாழ்வை பெற வேண்டுமென்றால் அதன் மீதுள்ள பற்றினை குறைத்து தேவையில் இருப்போருக்கு இயன்றவரை பகிர்ந்தளித்து நிறைவுடன் வாழ வேண்டும். செல்வம் என்பது மற்றவர்களுடன் நமது அன்பை பகிர்ந்தளிக்க பயன்படுத்தவும் பாலமாகவும் இறைவனின் அன்பை வேறுபாடின்றி அனைவரும் அனுபவிக்க வழிகாட்டக்கூடியதாகவும் பயன்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் இந்த பகிர்வின் அடிப்படையில்தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதை அப்போஸ்தலர் 2:42 தெளிவுபடுத்துகின்றது நமக்கு. இத்தகைய பகிர்ந்தளிக்கும் பண்பு நம்மிடமும் இருக்க வேண்டும். இப்பண்பினை நாம் நமது வாழ்வில் அனுதினமும் நடைமுறைப்படுத்திட வேண்டும். நம்மிடம் உள்ளதை அடுத்தவரோடு பகிர்ந்து வாழும்போது பசியையும் இல்லாமையையும் முற்றிலும் அழித்து மகிழ்வுடன் வாழ முடியும். ஒரு குடும்பம் பகிர்வின் பண்பிலே வாழும்போது அது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி சமூகத்தில் வாழும் அனைவரும் பகிர்ந்து வாழ்ந்திட வழிவகுக்கும். இதனால் அனைவரும் அனைத்தையும் பெற்று மகிழ்வோடு வாழ முடியும். ஆகவே இருப்பதை பகிர்ந்து இல்லாமையை நீக்குவோம். ஜெபம். பகிர்ந்தளிக்க கற்றுத்தந்த ஆண்டவரே, நாங்களும் எங்களில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ அருள்தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.